ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஈஸியான ஒன்று என்னென்னா, அவன் என்னை பார்த்து சிரித்தான், அவன் என்னை பார்த்து முறைச்சான், என் அப்பா என்னை பார்த்து ரொம்ப கத்துனாரு, என் அம்மா என்னை பார்த்து முறைச்சாங்க. ஸோ இதெல்லாம் என்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். டன். ஸோ இதை எப்படி சொல்லுவோம்னா இங்கிலீஷில் அட், அடுத்தது என்னை பார்த்து அப்படின்னா மீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அட் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை அட்டுக்கு பக்கத்தில் இந்த ஆப்ஜெக்ட் வேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஐவி யூ தே ஹீ ஷி இட் இதெல்லாம் நம்ம என்னமா யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே ஆப்ஜெக்டாக மாற்றும் பொழுது நான் அப்படின்றது என்னவா மாறும்னா என்னை அப்படின்னு மாறும். ஓகே. ஆனால் என்னை பார்த்து சிரிச்சான் அப்படின்ற போது என்னை அப்படின்னு மாறும். அப்போ அது இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம்னா மீ அப்படின்னு சொல்லுவோம். அட் மீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வீன்றது என்னவா மாறும்னா அஸ்ன்னு மாறும். வீணா நாங்கள், நாம். அதே அஸ்ன்னு மாறுச்சுன்னா எங்களை, இல்லைன்னா நம்மை அப்படின்னு அர்த்தம். தேனா அவர்கள், தெம் அப்படின்னா அவர்களை, யூ அப்படின்னா நீ நீங்கள். அதே ஆப்ஜெக்டாக மாறும்போது யூ தான் வரும். அப்படின்னா உன்னை இல்லைன்னா உங்களை. ஹி அப்படின்னா அவன், ஹிம் அப்படின்னா அவனை, ஷி அப்படின்னா அவள், ஹெர் அப்படின்னா அவளை, இட் அப்படின்னா அது. அதையும் ஆப்ஜெக்டாக சொல்லும்போது இட்டு தான் வரும். ஆனால் அதனுடைய அர்த்தம் அதனை. நேம்ல ராஜு அப்படின்னு இருக்குன்னா ஆப்ஜெக்டாக மாற்றும் போது ராஜுவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த அட் மீ, அட் அஸ், அட் தெம், அட் யூ, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை இங்கே சேர்த்து நம்ம சொல்ல போகிறோம். டன். இப்போ சி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ ஸ்மைல்ட் அட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹீ ஸ்மைல்ட் அட் மீ அப்படின்னா அவன் சிரிச்சான், ஸ்மைல் பண்ணான். எப்படி, யாரை பார்த்துன்னா என்னை பார்த்து. ஓகே. அப்போ அட் மீ, அப்போது ஹீ ஸ்மைல்ட் அட் மீ, அவன் என்னை பார்த்து சிரிச்சான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிரிச்சான், முறைச்சான் அப்படின்னு ஆக்ஷன் முடிஞ்சிடும். சரியா? ஆக்ஷன் முடிஞ்சிடறனால இது எல்லாமே நான் என்ன டென்ஸில் சொல்லியிருக்கேன்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். வேர்ப் செகண்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ ஸ்மைல்டு, வேவ்டு, லாஃப்டு, நாடட், பிளிங்க்டு, கிளாப்டு, லாஃப்டு. ஓகே. ஸோ இது எல்லாமே வேர்ப் செகண்ட் ஃபார்மில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இதே இன்கேஸ் நீங்கள் டென்ஸை பொறுத்து இதை நீங்கள் சிச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹீ ஸ்மைல்ஸ் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஸ்மைல்ஸ் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். அவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் ஸ்மைலிங் அட் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. நான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் பாஸ்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் நிறைய நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, டன். ஹீ ஸ்மைல்ட் அட் மீ அப்படின்னா அவனை பார்த்து சிரிச்சான். அடுத்து ஷீ வேவ்ட் அட் மீ அப்படின்னு இருக்கு. வேவ்ட் அப்படின்னா கையசைக்கிறது. ஓகே. ஸோ ஷீ அப்படின்னா அவள், வேவ்டுன்னா கையசைக்கிறது, அட் மீனா என்னை பார்த்து. அப்போ ஷீ வேவ்ட் அட் மீனா அவள் என்னை பார்த்து கையசைச்சா. தே லாஃப்ட் அட் மை ஜோக் அப்படின்னா அவர்கள் சிரித்தார்கள். எதை பார்த்து? என் ஜோக்கை பார்த்து. அப்போ அட் மை ஜோக். தே லாஃப்ட் அட் மை ஜோக். ஹீ நாடட் அட் அஸ். ஹீ நாடட் அப்படின்னா தலையாட்டுறது, தலையசைக்கிறது. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க கிராஸ் ஆகி போகும்போது தலை ஆட்டிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அப்போது அதுக்கு ஹீ நாடட் அப்படின்னு சொல்லுவான், தலையசைத்தால். அட் அஸ் அப்படின்னா நம்மளை பார்த்து. அவன் நம்மளை பார்த்து தலையசைச்சு போகிறான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஐ பிளிங்க்டு அட் தெம். பிளிங்க்டு அப்படின்னா ரெண்டு கண்ணும் சிமிட்டுறது. ரெண்டு கண்ணும் சிமிட்டி சொல்கிறதா பிளிங்க்டு. ஆனால் ஒரு கண்ணு சிமிட்டுறதுக்கு வேற அர்த்தம். சரியா? ரெண்டு கண்ணையும் சிமிட்டுறதுக்கு பேர் பிளிங்க்டு அப்படின்னு சொல்லுவோம். ஐ பிளிங்க்டு அட் தெம், நான் அவங்கள பார்த்து கண் சிமிட்டினேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஹீ கிளாப்டு அட் ஹர், அவன் கிளாப் பண்ணான். யாரை பார்த்து? அட் ஹர், அவளை பார்த்து. ஓகே. அப்போ ஹீ கிளாப்ட் அட் ஹர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தே லாஃப்ட் அட் மை சுச்சுவேஷன். எனக்கு ஒரே சுச்சுவேஷனே சரியில்லை, என் சுச்சுவேஷனை பார்த்து அவங்களாம் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தே லாஃப்ட், அவர்கள் சிரித்தார்கள். எதை பார்த்து? என் சுச்சுவேஷனை பார்த்து. அப்போ அட் மை சுச்சுவேஷன். அடுத்து ஷி கிரின்டு அட் மீ. கிரின்டு அப்படின்னா நல்லா ஈன்னு பல்ல காமிச்சு சிரிக்கிறது. ஓகே, அதான் கிரின்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி கிரின்டு அட் மீ, அவன் என்னை பார்த்து பல்ல காமிச்சு சிரிச்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஷி கிரின்டு அட் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஷி பிளிங்க்டு அட் ஹிம் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல அகைன் பிளிங்க்டுன்னு யூஸ் பண்ணிட்டேன். இங்கே விங்க்டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போது ரெண்டு கண்ணும் சிமிட்டுறதுக்கு பிளிங்க்டுன்னு சொல்கிறோம். ஒரு கண்ணை மட்டும் ஒரு கண்ணை மட்டும் இப்படி மூடணும் அப்படின்னா அதை விங்க்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பிளிங்க்டு, விங்க்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளிங்க்டு அப்படின்னா ரெண்டு கண்ணை சிமிட்டுறது, விங்க்டு அப்படின்னா ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டுறது, ஒரு கண்ணை மட்டும். ஓகே, டன். அப்போது ஷீ விங்க்டு அட் ஹிம் அப்படின்னா அவனை பார்த்து கண்ணடிச்சா அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது பிளிங்க்டு அப்படின்னா ரெண்டு கண்ணை அசைக்கிறது. அடுத்தது மை ஃப்ரெண்ட் பாயிண்டட் அட் மீ அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு என்னை பாயிண்ட் பண்ணான், என்னை பார்த்து பாயிண்ட் பண்ணி சொன்னான்.
அப்படின்னு சொல்லலாம். அடுத்து he threw the ball at me அப்படின்னு இருக்கு. அவன் அந்த பாலை வந்து த்ரூ பண்ணான். த்ரூ அப்படின்னா த்ரோவுடைய பாஸ் ஃபார்ம் த்ரூ, அதாவது எரியறது. ஓகே, அவன் அந்த பாலை எரிஞ்சான். யாரை பார்த்து? அட்மி, என்ன பார்த்து. அடுத்து the people threw the stone at him. மக்கள் கல் எடுத்து எரிஞ்சாங்க. யார் மேலே? at him, அவனை பார்த்து மக்கள்லாம் வந்து கல் எடுத்து எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது. she looked at me அப்படின்னா அவள் என்னை பார்க்கிறாள். இப்போது என்னை பார்த்து பார்க்கிறாள்னு சொல்ல முடியாது. இப்போது ஷீ லுக்டு அப்படின்னா அவள் என்னை பார்க்குறா, அவள் பார்க்கிறாள். அட்மி அப்படின்னா என்னை பார்த்து பார்க்குறா அப்படின்னு சொல்ல மாட்டோம். என் பக்கம் பார்க்குறா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஷீ லுக்டு அட்மினா அவள் என்னை பார்க்குறா அப்படின்னு பொருள்படும். மை ஃபாதர் ஸ்டார்ட் அட் மீ. ஸ்டார்ட் அப்படின்னா முறைச்சு பார்க்குறது. ஓகே, அப்போது மை ஃபாதர் ஸ்டார்ட் அட் மீ. நான் வந்து ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா, ரொம்ப கடையில் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன்னா எப்போ என்னை பார்த்து முறைச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது மை ஃபாதர் ஸ்டார்ட் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, எம்மா என்னை பார்த்து கத்துனாங்க. அடுத்து அவள் என்னை பார்த்து முணுமுணுத்தாள். நான் என் அம்மாவை பார்த்து பெருமூச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதுக்கான ஆக்ஷன் வேர்டை சொல்லிடுறேன். அந்த ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த செகண்ட் ஃபார்மில் ஆன்சர் எழுதுங்க. கத்தினாள் அப்படின்னு இருக்குது, கத்தினார்கள் அப்படின்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் ஷவுட்டட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா கோபமாக ரொம்ப கத்துறாங்க அப்படின்னா எல்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். YELLED, எல்டு. ஓகே, எல்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் வந்து முணுமுணுத்தாள் அப்படின்னா விஸ்பர்டு அப்படின்னு சொல்லுவோம். WHISPERED, விஸ்பர்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெருமூச்சு விட்டாள் அப்படின்னா சைடு அப்படின்னு சொல்லுவோம். SIGHED, சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 வேர்டை யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இந்த டாபிக், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்மைல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? ஷீ ஸ்மைல்ட் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே டன். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.